யோபின் மனைவி இருக்காங்க இல்லையா, அந்த அம்மாட்ட இருக்க குவாலிட்டிஸ் எல்லாம் நல்லா கவனிச்சுட்டே வாங்களேன். அந்த அம்மா ஒரு தடவை தான் ஒரே ஒரு வார்த்தை தான் பேசுச்சு. அது லைஃப்லயே அந்த ஒரு வார்த்தை தான் பேசுச்சு, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். இது பிசாசு சொன்னது. அதை தவிர்த்து அந்த அம்மாவை எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறானே, அவன் எத்தனை அதிகாரம் பேசினான், கட்சியில யோபுவை புலம்பு விட்டுட்டான். இப்ப யோபுவாது இந்த வார்த்தை சொன்னோன்னு அந்த அம்மாவை தப்பா எடுத்துக்கல, பைத்தியக்காரி மாதிரி பேசாது. ஏன்னா அந்த அம்மா அப்படித்தான் எப்பவும் பேசும் போல. ஆனா நீங்க அந்த அம்மாவுடைய குட் குவாலிட்டிஸ் எடுத்து பாருங்க. யோபுவோட சரீரம் முழுக்க பருவா மாறிடுச்சு. அவன் சொரன்றான். கர்த்தர் இப்ப அவனை ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆனாலும் தழும்புகள் உடம்புல என்ன செய்யும், இருக்கும். இவ்வளவு காரியங்கள் நடந்துச்சு, எல்லாம் போச்சு. ஆனா அந்த அம்மா மட்டும் அவனை விட்டு போவே இல்லை கட்சி வரைக்கும். அதுக்கப்புறம் பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அடுத்த 10 குழந்தை பிறந்திருக்கு. யாருக்கு? யோபுவுக்கு. அந்த 10 குழந்தையும் யார் வழியா தான் பிறந்துச்சு? அந்த அம்மா வழியா தான் பிறந்துச்சு. அப்படின்னா அந்த அம்மா அவனை விட்டு என்ன செய்யல, போகல. ஆனா இவ்வளவு நல்ல குணம் இருக்கிற ஒரு அம்மாவுக்கு அது எதுவுமே வெளியே தெரியாம இன்னைக்கும் யோபுவின் மனைவின்னு நம்ம எதை தான் சொல்றோம், தேவனை தூஷித்து இதுதான் செத்த ஈ.